தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். ஒன்றிய பாசிச அரசை கண்டிக்கிறோம். மக்களுக்கான ஒன்றிய அரசா, மக்களுடன் ஒன்றாத அரசா, ஒன்றாத அரசா, சிதைக்காதே சிதைக்காதே சிறுபான்மை மக்கள் உரிமைகளை சிதைக்காதே 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 சிறுபான்மை மக்கள் உரிமைகளை சிதைக்காதே விதைக்காதே விதைக்காதே மத வேற்றுமையை விதைக்காதே மத வேற்றுமையை விதைக்காதே. பாதுகாப்போம் பாதுகாப்போம் மதச்சார்பின்மையை பாதுகாப்போம் மதச்சார்பின்மையை பாதுகாப்போம் காப்போம் காப்போம் சிறுபான்மை மக்களை காப்போம் 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 சிறுபான்மை மக்களை காப்போம் மீறாதே மீறாதே அரசியல் சாசன சட்டத்தை மீறாதே அரசியல் சாசன சட்டத்தை மீறாதே 2 மணி வரைக்கும் இவங்க கடுமையா இது பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. இதனால நமக்கு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரைட்ஸ் எல்லாமே பறிக்கப்படும். அந்த நிலத்தை அபகரிக்கிற திட்டம் போட்டிருக்காங்க. இதை எப்படி அபகரிப்பாங்க அப்படின்னா, இப்ப கொண்டு வந்திருக்க மசோதால வக்ஃப் வாரியத்துல முஸ்லிம்ஸ் மினிஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க. இப்ப புதுசா திருத்தப்பட்ட சட்டத்துல ஒரு நான் முஸ்லீம் மினிஸ்டரை கொண்டு உள்ள மெம்பரா சேர்க்க போறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, வக்ஃப் வாரியத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே முஸ்லிம்ஸா தான் இருப்பாங்க. ஏன்னா அது முஸ்லிம்ஸோட சொத்து. இப்ப நம்ம ஹெச் ராஜா மாதிரியோ இல்ல எல் முருகன் மாதிரியோ ஒரு வெளியில இருக்கிற ஒரு மெம்பரை கொண்டு முஸ்லீம் வக்ஃப் வாரியத்தில் கொண்டு உள்ள நான் முஸ்லீமை சேர்த்தாங்கன்னா அவங்க என்னென்ன பண்ண முடியும்ன்றதை நம்ம யோசிக்கணும். இந்த சொத்து பறி போறது வாய்ப்பு இருக்கு, நிறைய கைமாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை அரசாங்கமே எடுத்து அதை இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த இஸ்லாமியர்களை அடியோட இந்த நாட்டை விட்டு துரத்துறது தான் இவங்களோட குறிக்கோளா இருக்குன்ற மாதிரி தான் இவங்களோட மசோதாக்களும் இருக்கு. அதனால இது எங்களோட தளபதி, எங்களோட கழக தலைவர் அவர் பொதுக்குழுல முதல் தீர்மானமே இந்த தீர்மானத்தை தான் அவர் போட்டார். அதுவும் இல்லாம இந்த மாநில அரசு 40 எம்பிகளை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே கை காலாம ஒண்ணுமே பென்சிலுக்கும் சிலை வைக்கிறத விட்டுட்டு முதல்ல இதுக்கு என்ன பண்ணணும்ன்றத ஏற்பாடு செஞ்சு முதல்ல இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். தாவேகா மேற்கு மாவட்ட சார்பாக நான் வேண்டிக்கிறேன். நன்றி.